ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ருத்திகா பாப்பாவுக்கு மட்டன் நினைப்பு வந்திருக்கும் போது இது வந்து மட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். சரி தம்பி, நீ வீட்ல இரு, அப்பா போயிட்டு மட்டன் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரீதா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு அது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் மசாலாக்கெல்லாம் அரைச்சு வச்சிருந்தாங்க, அதையுமே அதில் ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 days ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பாவுக்கு எப்பவுமே மட்டன் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகே, ரீதா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ருத்திகா பாப்பாவுக்கு ஒரே ஆர்வம் மட்டன் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ரொம்ப நேரமா மட்டன் சாப்பிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீதா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ண மட்டன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல தூவி விட்டுட்டாங்க. மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான வாட்டர் கொஞ்சம் ஊத்தி விட்டுட்டாங்க. ஊத்தி விட்டுட்டு அதையுமே ஒரு மிக்சிங் கொடுத்துட்டாங்க. குக்கர் மூடிட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, ஓபன் பண்ணிட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டில ஊத்திட்டாங்க, நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. கோயில வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி ரெடி. ருத்திகா பாப்பாவுக்கு தேவையான அளவு சாப்பாடு போட்டு மட்டன் கிரேவி ஊத்தியாச்சு. பாப்பாக்கு தேவையான அளவுக்கு மட்டன் பீசஸுமே போட்டாச்சு. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டு இருக்காங்க. பாப்பாக்கு இந்த மட்டன் கிரேவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே गाइस, இந்த மட்டன் கிரேவி ரீதா எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.